ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும் போது நம்ம கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு அமானுஷம் நடக்குமா அப்படின்னு. ஆனால் செல்வி அப்படின்றவங்களுக்கு நடந்திருக்குங்க. தேனிக்கு அருகாமையில் ஒரு அழகான கிராமத்தை சேர்ந்தவங்க தான் செல்வி அப்படின்றவங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் இந்த பொண்ணோட நடவடிக்கையும் மாற ஆரம்பிச்சிருக்கு. அந்த பொண்ணு மாசமாகவும் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி கணவரே வராமல் இந்த பொண்ணு மாசமாயிட்டாலே அப்படின்னு ஊருக்காரங்க தப்பாக பேசினாலும் அதில் ஒரே ஒரு சாமியாடி மட்டும் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது மனுஷனோட கரு கிடையாது, அது ஒரு அமானுஷத்தோட ஒரு ஆன்மாவோட கரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு செல்விக்கு என்ன நடந்துச்சு, அந்த அமானுஷத்தோட கரு செல்வியோட வயிற்றுக்குள்ள எப்படி வந்துச்சு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். டெய்லி சைட் அடிக்கிறதுக்காகவே, செல்வியை சைட் அடிக்கிறதுக்காகவே ஒரு பேய் வருமாம். அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப திகிலாக இருக்க போது. ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேனி மாவட்டத்துக்கு அருகாமையில் ஒரு அழகான மலையோர கிராமத்தை சேர்ந்தவங்க தான் செல்வி அப்படின்றவங்க. இந்த செல்வி அவங்களோட கணவர், மாமியார் 3 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து தந்துருக்காங்க. ஆனால் அவங்களோட கணவர் அதே ஊருக்குள்ளேயே வேலைக்கு போகிறதுனால சரியான வருமானம் இல்லாததுனால செல்வி என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வெளியூரில் எங்கனாலும் வேலைக்கு கேட்டு பாருங்கள், அப்படி போனீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வருமானம் சேர்ந்து வரும்ல அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துருக்காங்க. இதை சொன்னதும் செல்வி தான். சரி அப்படின்னு இவங்களோட கணவரும் தேடி பார்த்துருக்காரு. இவருக்கு ஒரு வேலையும் சிக்கியாச்சு. இப்போது அவர் அன்னைக்கு நைட்டு கிளம்புறாரு. போகும்போது செல்விக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் நம்மளோட வருமானத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் பெருசாக தெரியாது அப்படின்ற மாதிரி நினைச்சு அனுப்பி வச்சுட்டாங்க. செல்வி அவங்களோட மாமியார் 2 பேரும் தான் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட கிராமத்திலே கடைசி வீடு செல்வியோட வீடு தான். இப்போது செல்வி டெய்லி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு நைட்டில் கொஞ்ச நேரம் திண்ணையில் உட்காந்து எதையோ பறி கொடுத்த மாதிரி யோசனையிலே இருந்திருப்பாங்க. இப்படியே இந்த பொண்ணு 1 வாரம் வரைக்கும் இருந்திருக்காங்க. அதன் பிறகு சரியாயிட்டாங்க. எல்லாரோடையும் ஜாலியாக பேசுறது, கணவரோட ஞாபகம் வரும்போதெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி அவங்க சமாளிச்சுட்டு வந்திருக்காங்க. 1 மாதத்துக்கு அப்புறமா செல்வி வழக்கம் போல் பாத்திரங்களெல்லாம் வெளியே எடுத்து போட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது இந்த பொண்ணு விளக்குற டைம் 9:30 மணியாங்க. அவ்வளோ நேரத்துக்கு இவங்களோட மாமியார் வீட்டில் உள்ளே இருந்திருக்காங்க. செல்வி மட்டும் வெளியே உட்காந்து பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே ஏதோ ஒரு யோசனையில் இருந்திருக்காங்க. அப்போது இந்த தெருவோட கடைசி தெருவே இவங்களது தான். இந்த தெருவிலேயே கடைசி வீடு இவங்களோட வீடு தான். ஆனால் இவங்க வீட்டு பக்கமாக யாரோ ஒரு நபர் நடந்து வர மாதிரி இருந்திருக்கு. இந்த நேரத்தில் யாரா நம்ம வீட்டு பக்கம் நடந்து வராங்க அப்படின்னு செல்வியும் கொஞ்சம் நேரம் உத்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஓரளவுக்கு இந்த தெருவிளக்கு லைட்டு நல்ல வெளிச்சம் வர அந்த இடத்துல பார்க்கும்போது தான் அது ஒரு ஆண், ஒரு வாலிபன் அப்படின்றது நல்லா தெரியுது. அந்த வாலிபன் ஒரு கிழிஞ்ச சட்டை மாதிரி போட்டிருக்காரு, கீழே பேண்ட் போட்டிருக்காரு. இந்த ஆளை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, யாரா இருக்கும் இந்த ஆள், புதுசாக இருக்கானே அப்படின்னு சரி பக்கத்தில் வரட்டும் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு செல்வியும் பாத்திரம் கழுவிட்டு இருந்திருக்காங்க. பக்கத்தில் நெருங்கி வரவே ஒரு பயங்கரமான ஸ்மெல் அடிச்சிருக்கு. அந்த ஆளை பார்த்தாலும் ரொம்ப பயங்கரமாக விசித்திரமாக இருந்திருக்கு. யாருங்க நீங்கள் இந்த நேரத்தில் இந்த தெருவில் வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை பார்க்க தான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பார்க்கவா, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை உங்களை, எப்படி நீங்கள் இந்த ஊரை சேர்ந்தவங்களா, யாருங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போதான் புதுசாக அறிமுகமாகறாங்க அந்த நபர். செல்வியும் சரி நமக்கு ஒரு பேச்சு துணைக்கு ஆள் கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இந்த தெருவில் யாரை பார்க்க வந்தீங்க, எந்த வீடு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நபரும் ஒரு வீட்டை கை கட்டுறாரு. அந்த வீட்டில் பல வருஷமாக யாருமே குடியே இல்லை. அந்த வீட்டோட ஓனரு நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வீட்டை பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு செல்வியும் பேசி முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போன செல்விக்கு அதன் பிறகு தான் ஒரு யோசனை, இந்த நபர் லைட் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே, அந்த வீட்டில் கரண்ட்டு கூட இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு செல்வி வேகமாக வெளியே ஓடி வராங்க. வெளியே வந்து பார்க்கும்போது அங்கே நின்றுட்டு அந்த வாலிபனோட உருவம் ரொம்ப பயங்கரமான உருவமாக இருக்குது. கண்ணெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு மின்ற மாதிரி செவந்து போய் இருந்திருக்கு. கூடவே முகமெல்லாம் அங்கங்க ரத்தமாகவும் இருக்கு. இந்த நபருக்கு ஒரு கையே இல்லாத மாதிரியும் இருக்கு. ரொம்ப விகாரமா, ரொம்ப பேய் மாதிரி இருந்திருக்காரு. இதை பார்த்ததும் செல்விக்கு கை காலம் நடுங்கி போயிடுச்சாங்க. அப்படியே சத்தமே இல்லாமல் காலை பின்னோக்கி வச்சு மெதுமெதுவாக வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. சத்தமே வராமல் வீட்டுக்குள்ளே போயிட்டு டக்குன்னு கதவெல்லாம் சாத்திட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்களோட மாமியார் கட்டில் பக்கத்துலேயே இவங்களும் படுத்துட்டாங்க. படுத்த செல்விக்கு சுத்தமாக தூக்கமே வரல. என்னடா இது, ஒரு ஒரு நபர் வாலிபன் மாதிரி வந்தானே, இப்போ இப்படி இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு ஒருவேளை அது வேற இது வேறையா இருக்குமோ அப்படின்ற குழப்பத்தோடையே படுத்துட்டு இருந்திருக்காங்க.
அன்னைக்கு நாள் அப்படியே முடிஞ்சிருச்சு. திரும்பவும் 4 நாளுக்கு அப்புறமா மறுபடியும் செல்வி அன்னைக்கு வெளியே உட்காந்து பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை பாத்திரமெல்லாம் தேய்ச்சிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கிச்சனுக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு ஜன்னல் இருக்காங்க. அந்த ஜன்னல் வழியை தான் பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு நபர் நின்றுட்டுருக்கார். என்ன இந்த நபர் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நல்லா உத்து பார்க்குறாங்க. இவங்க ஃபஸ்ட் டைம் பார்த்தா அதே நபர் தாங்க. ஒரு மனுஷனோட உருவம் மாதிரி இருக்குது. இப்போது அந்த செதஞ்சு போன முகமோ அல்லது அந்த பளிச்சுன்னு மின்ற கண்ணோ எதுவுமே இல்லை. நார்மல் மனுஷன் மாதிரி நிற்கிறாங்க. இவங்க பார்த்ததும் ஷாக் ஆகி இவங்களும் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. திடீர்னு அந்த உருவம் அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் வந்து செல்வியை பார்த்துட்ருக்கு. பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கும்போதே அந்த உருவம் சடனாக மறைஞ்சு போயிடுச்சு. ஆஹா, இது என்னடா டெய்லி வர மாதிரி இருக்கே, நம்ம மாமியார்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்ட்டு அவங்களும் அந்த பாத்திரத்தெல்லாம் வேகமாக எடுத்து வச்சுட்டு, அன்றைக்கி பாத்திரத்தெல்லாம் தனித்தனியாக கூட எடுத்து வைக்கல, ஒரே பாத்திரத்தில் போட்டு எடுத்து வந்தது அப்படியே வச்சுட்டு இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வேகமாக ஓடி போய் படுத்துட்டாங்க. இப்படியே 2 வாரம் நடந்திருக்குங்க. 2 வாரத்துக்கு அப்புறமா செல்வியோட நடவடிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அந்த நடவடிக்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மாமியார் கூட தான் டெய்லி படுத்து தூங்குவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே ஒரு 12-1 மணிக்கு மேலே அவங்க ஒரு ரூமில் போய் உட்காந்துக்குவாங்களாங்க. அங்கே உட்காந்து யார் கூடயே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் ஒரு வாலிபனோட சத்தம் கேட்குற மாதிரி இருக்குமா. இந்த சத்தங்கள் இவங்க 2 பேரும் கன்வர்சேஷன் முடிச்சுட்டு மெதுவாக அழுங்காமல் சத்தமே இல்லாமல் அவங்க மாமியார்கிட்ட வந்து படுத்துக்குவாங்க. இப்படியே அவங்களோட மாமியாருக்கு கொஞ்ச நாளாக டவுட் இருந்திருக்கு. இவ என்னமோ பண்ணுறா, திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஆணோட குரல் கேட்குது, ஒருவேளை வேறு மாதிரி தப்பான வழியில் போயிட்டாலோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தினாலேயே அன்னைக்கு நைட்டு செல்வி படுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட மாமியார் படுத்துட்டாங்க. தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. செல்வியும் பாத்திரமெல்லாம் விலக்கி கொண்டுட்டு வந்து வச்சுட்டு படுக்கிறாங்க. 1 மணி நேரம் படுத்திருந்த செல்வி தானாக எந்திரிக்கிறாங்க. இவங்களுக்கு நேராக உள்ள ரூம் கதவை திறக்கிறாங்க. அந்த ரூமில் லைட் கூட போடவே இல்லையாங்க. அப்படியே உள்ளே போன செல்வி டக்குன்னு கதவை சாத்திட்டாங்க. இப்போ கதவை சாத்தினதுமே இவங்களோட மாமியார் எழுந்துட்டாங்க. என்னதான் பண்ணுறான்னு பார்க்கலாமேன்னு அந்த கதவுக்கு பக்கமாக போய் நிற்கிறாங்களாங்க. அந்த ரூம்குள்ளே செல்வியும் இன்னொரு வாலிபனும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. இவங்க ஒரு கணவன் மனைவி மாதிரி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இவங்களோட மாமியார் நல்லா கேட்குறாங்க. திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ளே யாருடா வந்தது, நம்ம ஆல்ரெடி முடிச்சுட்டு தானே படுத்துட்டு இருக்கோம், எவன் வந்ததையும் நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு செல்வியோட மாமியார் வேகமாக அந்த கதவை திறந்துட்டு சுவிட்சை போட்டுட்டாங்க. அந்த லைட் வெளிச்சத்தில் அந்த ரூமுக்குள்ளே யாருமே இல்லை. அதுக்கு பதிலாக செல்வி மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. இப்போ செல்வியும் அவங்களோட மாமியாரை பார்த்து முறைக்கிறாங்க. நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க முறைச்சிட்டு நிற்கிறாங்க. என்னடி யார் கூட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே, நான் யார் கூடயும் பேசலையே, யார்கிட்டையும் நான் பேசலையே, நான் மட்டும்தானே இருக்கேன் அப்படின்னு அந்த செல்வி சமாளிச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த பிறகும் இவங்களோட மாமியார் அந்த பொண்ணை நம்பலைங்க. அந்த ரூம்குள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை. சரி, நம்மளோட கற்பனை தான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கதவை சாத்திட்டு வந்து படுத்துட்டாங்க. இப்போ செல்வி எதுவுமே நடக்காத மாதிரி படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச பிறகு அவங்களோட மாமியார் கேட்குறாங்க, யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த நைட்டு, யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. செல்வி இது வரைக்கும் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்களாங்க. நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு என்ன, நீங்கள் அமைதியாகவே இருக்க மாட்டீங்களா, சும்மா எங்களை தொல்லை பண்ணிகிட்டே தான் இருப்பீங்களா அப்படின்னு செல்வி கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அவங்களோட மாமியார் கூட இவங்களுக்கு சண்டையோ வாக்குவாதமோ இருந்ததே கிடையாது. இப்போது அவங்களோட மாமியாரவே எதிர்த்து பேசுகிற மாதிரி பேசியிருக்காங்க. சரி, இவ என்னமோ நம்ம கேட்டதுனால நம்ம தப்பாக கேட்டுட மாட்டேங்குது, அதனால தான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு அதை அப்படியே கேஷுவலாக விட்டுட்டாங்க. 1 வாரமும் நைட்டில் அவங்களோட மாமியார் கவனிச்சுட்டே இருக்காங்க. இவ என்னமோ பண்ணுறான்னு கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க. கடைசியாக ஒரு நாள் இந்த மாமியார் கரெக்டாக அந்த பொண்ணு உள்ளே போனதுமே அந்த பொண்ணுக்கே தெரியாமல் உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போயிட்டு இந்த பொண்ணு கதவை சாத்தியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட மாமியார் சத்தமே இல்லாமல் உள்ளே வந்துட்டு கதவை சாத்திட்டாங்க. இப்போது அங்கே தெருவிளக்கு வெளிச்சம் கொஞ்சமாக உள்ள ஜன்னலுக்குள்ளே அடிக்குதாங்க. அந்த வெளிச்சத்தில் பார்க்குறாங்க, சடனாக ஒரு செவுத்துக்கு உள்ளே இருந்து ஒரு வாலிபனோட உருவம் வருதுங்க. இப்படி வந்ததும் அவங்களோட மாமியார் ஆடி போயிட்டாங்க, மிரண்டு போயிட்டாங்க. இப்போ அந்த உருவத்தை கூட தான் செல்வி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அந்த உருவம் இந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்படி பார்த்ததும் அவங்களோட மாமியார் ஷாக் ஆகிட்டாங்க, கூடவே பயந்தும் போயிட்டாங்க. ஒரு செவுத்துக்குள்ளேருந்து ஒரு உருவம் வருதுன்னா எப்படி இருக்கும். இப்போது டக்குன்னு லைட்டை போடுறாங்க. லைட்டை போட்டுட்டு பார்த்தா அந்த இடத்துல செல்வி மட்டும்தான் இருக்காங்க. இதே உங்களுக்கு வேலையா போச்சா, எப்போ பார்த்தாலும் என்னை தொல்லை பண்ணிகிட்டே தான் இருப்பீங்களா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, அமைதியாக போகவே மாட்டீங்களா அப்படின்னு செல்வி சண்டைக்கே பிடிச்சிட்டாங்களாங்க.
அந்த பொண்ணு சமாதானம் பண்ணி அதன் பிறகு அவங்களோட மாமியார் வா வந்து படு அப்படின்னு சொல்லி அமைதியாக படுக்க வச்சுட்டாங்க. இப்போ இவங்களோட மாமியாரும் படுத்துட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு குழப்பம். நம்ம பார்க்கும்போது ஒரு வாலிபன் இருந்தானே, ஒரு ஆள் இருந்தானே, இப்போ யாருமே இல்லையே அப்படின்னு குழப்பம். கூடவே ஒரு ஆன்மாவாக இருக்குமோன்ற பயம். அதனால தான் இவ இப்படி ரியாக்ட் பண்ணுறாளோ அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு படுத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் விடியுதுங்க. விடிஞ்ச பிறகு செல்வி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசக்கூடிய அந்த பொண்ணு யாரு கூடயுமே பேசலை. வாசப்படியில் உட்காந்துருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து கேட்குறாங்க, என்னம்மா நல்லா இருக்கியா, என்ன ஒரு நைட்டில் ஒரே சவுண்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் கேட்குறாங்களாங்க. செல்வி எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் உங்களுக்கு என்ன உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு எடுத்து எறிஞ்சு பேசியிருக்காங்க. இந்த பொண்ணு இப்படி பேசக்கூடிய பொண்ணு இல்லையே அப்படின்னு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நினைச்சாலும் அவங்களோட மாமியாரும் அதே தான் நினச்சிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட மகன் வரட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அன்றைக்கி அவங்களோட மகன் ஃபோன் பண்ணியிருக்காரு. அவங்களோட மகன்கிட்ட நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்கிறாங்க. சொன்னதும் நான் செல்விகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு அவங்களோட மகன் சொல்லியிருக்காருங்க. உடனே செல்வியும் ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. என்னம்மா நைட்டெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கியா, என்ன ஆச்சு, நான் வந்துடுவேன், சீக்கிரமாகவே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வர வேண்டாம், நீ அங்கேயே இரு, உன்னை யார் இங்கே வர சொன்னாங்க அப்படின்னு அவங்க கணவர்கிட்டையும் ஒரு மாதிரி வித்தியாசமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னையில் இருந்து அவங்களோட நடவடிக்கையும் மாற ஆரம்பிச்சிருக்கு. யாரோடையும் பேசுகிறதே கிடையாது, தனிமையாகவே இருக்கிறது, ரூம்குள்ளே இருந்துக்கிட்டு யார் கூடயோ கன்வர்சேஷனில் இருக்கிற மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நாள் அவங்களோட மாமியார் சாயங்கால டைமில் வெளியே போயிருக்காங்க. செல்வி அவங்களோட வீட்டில் சேர் மேலே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கூடவே பக்கத்துலேயே ஒரு சேரையும் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. 2 பேரும் டிவி பார்த்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. யதார்த்தமாக இவங்களோட மாமியார் வீட்டுக்குள்ளே வராங்க. வரும்போது அவங்களோட மாமியார் வாசப்படியிலே நின்று பார்க்குறாங்கங்க. செல்வி இன்னொரு ஆளுக்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த சேரை திரும்பி பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக பயமாகி போயிடுச்சு இவங்களோட மாமியாருக்கு. என்னடா அன்னைக்கும் இதே மாதிரி நடந்துச்சு, இன்றைக்கும் இதே மாதிரி, ஒருவேளை நம்மளோட மருமகளுக்கு பேய் பிடிச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணுறாங்க. அன்னைக்கு வீட்டுக்குள்ளே வராங்க. வந்துட்டு கிச்சனில் ஏதோ பொருளெல்லாம் வச்சுட்டு திரும்பவும் வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது செல்வியும் டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, அத்தை என்கிட்ட ஏன் பேசாமலே போகிறீங்க, ஏன் நீங்கள் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க, என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி செல்வியும் பின்னாடியே வெளியே போகிறாங்க. வெளியே போய் நின்று அந்த பொண்ணு திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்ததும் இங்கே செல்வியோட அவங்க மாமியார் பயங்கரமாக பயந்து விட்டாங்க. ஐயோ பிள்ளை வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாலே அப்படின்னு இவங்களும் வேகமாக அக்கம் பக்கம் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு மயக்கத்துலேருந்து தெளிக்கிறாங்க. இந்த தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. எழுப்பி உட்கார வச்ச பிறகு அந்த ஊர்லேயே ஒரு பெரியவர் இருந்திருக்காருங்க. அவர் ஒரு மருத்துவர் மாதிரி. அந்த நபர் வந்துட்டு கையெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு. ஊர்க்காரங்கள்லேருந்து அவங்க மாமியார் செல்விக்கே பயங்கரமான ஷாக்கு. எப்படி நம்ம கன்சீவாக இருக்க முடியும், ஒரே கன்ஃபியூஷாக இருக்கே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு இவங்க எல்லாருமே செல்வியவே பார்க்குறாங்க. செல்வியும் அவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது அவங்களோட மாமியார் நினச்சிட்டாங்க, ஒருவேளை இவர் மாற்றி சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சிட்டு செல்வியை அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு மெதுவாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சதுக்கு அப்புறமா இவங்களோட மாமியார் வெளியே போகிறாங்க. அவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறாங்க, செல்வி வர இப்படி தான் ரியாக்ட் பண்ணுறா, அதுவும் அந்த ரூம்குள்ளே போயிட்டு யார் கூட பேசிகிட்டு இருக்கா, நான் போய் பார்த்தா அங்கே யாருமே இருக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அப்போ ஊருக்காரங்க எல்லாருமே தப்பாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட கணவர் இல்லை இல்லையா, இவங்களோட மாமியாரும் இந்த மாதிரி யார் கூட பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால செல்வி வந்து தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இவங்களோட மாமியாருக்கு தெரியும் நம்மளோட மருமக மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு. அடுத்தது இவளை வந்து ஏதாவது ஒரு சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போகலாமா, ஏதாவது ஒரு சாமியோட வீட்டுக்கு வர வைக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, எதுக்கும் நம்ம வந்து காலையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு படுக்கிறாங்க. படுத்து அவங்க மாமியார் முழிச்சிட்டே படுத்துருக்காங்க. அப்போது செல்வி படுத்துருக்கிற அந்த இடத்துல இருந்து செல்வி மெதுவாக எந்திரிக்கிறாங்க. எழுதவங்க சுற்றி பார்க்குறாங்கங்க. அன்னைக்கு வழக்கமாக அந்த ரூம்குள்ளே தான் போவாங்க, ஆனால் அன்னைக்கு வெளியே போகிறாங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போகிறாங்க. வாசப்படியில் நிற்கிறாங்க. இப்போ நின்னதுமே இவங்களோட மாமியார் வேகமாக கிச்சன் பக்கம் ஓடிருக்காங்க. ஓடி போயிட்டு அங்கே அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா தெரியுங்க, வாசப்படி நல்லாவே தெரியுமா. அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருந்திருக்காங்க. செல்வி யார் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பேசிகிட்டு இருக்கிற அந்த உருவமும் ஒரு விகாரமான உருவமாக இருக்குது. ஒரு கை இல்லாத ஒரு மனுஷன் மாதிரி இருக்குங்க. கூடவே அந்த முகமெல்லாம் அப்படியே பயங்கர கொடூரமாக இருக்குது. கண்ணெல்லாம் ஃபஸ்ட்டு செல்வி பார்த்தாங்களா, அதே மாதிரி முகம்லாம் செதஞ்சு போய் கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போயிருக்கு. ஒரு கை இல்லாத மாதிரியும் இருக்குது. சட்டையெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. இப்போ இவங்களோட மாமியார் அந்த உருவத்தை நல்லா பார்த்ததும்
வாயில் கை வச்சு அப்படியே பொத்திக்கிட்டாங்களாங்க, சத்தமே விடலை. அவங்கக்கிட்ட அந்த பேய்கிட்ட செல்வி சொல்லிட்டு இருக்காங்க, நான் கன்சீவாக இருக்கேன்னு சொல்கிறாங்க, ஒருவேளை கண்டுபிடிச்சிருவாங்களோ, எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு செல்வி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த உருவமும் ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அவங்களோட மாமியாருக்கு நல்லா கேட்கல. சரி, நான் அந்த செல்வி வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் காலை எடுத்து வைக்கிறாங்க. இவங்களோட மாமியார் கிச்சன்லேருந்து வேகமாக ஓடி வந்து கட்டி மேலே படுத்துட்டாங்க. உள்ளே வந்த செல்வி கூடவே இன்னொரு உருவமும் வர மாதிரி இருந்திருக்கு. இந்த உருவம் பின்னாடியே செல்வி பின்னாடியே வர மாதிரி இருக்குங்க. அந்த படுக்கை வரைக்கும் வருது. அதன் பிறகு அந்த உருவம் எங்கே போச்சுன்னே தெரியல, மாயமாக மறைஞ்சிருச்சு. ஒட்டமலம் ஒரு நிமிஷத்தில் குப்புன்னு சிலிர்த்து போயிச்சாங்க அவங்களோட மாமியாருக்கு. பேய் கூட பேசிட்டு இருக்காளே, ஐயோ இது ஒரு விகாரமான உருவமாக இருக்கே, ஒருவேளை இதுவாக தான் இருக்குமோ அப்படின்னு இவங்களோட மாமியார் கெஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்களே, அது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு பூசாரியை போய் பார்க்குறாங்க. இவங்களோட ஊரில் இருந்து 2 ஊர் தள்ளி, பக்கத்து ஊர் தாங்க, 2 ஊர் தள்ளி அங்கே ஒரு பூசாரி பார்க்குறாங்க, பேயோட்டுறவரை பார்க்குறாங்க. அந்த நபரை வேகமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டில் கேஷுவலாக படுத்துட்டு இருந்த செல்வி அப்போது வீட்டை விட்டு வெளியே வராங்க. அந்த சாமியாடியும் வராரு. அந்த சாமியாடியை பார்த்ததுமே செல்வியோட முகமே மாறிடுச்சாங்க. யாரோ ஒருத்தர் வராங்க அப்படின்றத விட ஒரு ஒரு கொலையாளி நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்களாங்க. வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு கதவை சாத்திக்கிட்டாங்க. நீ இந்த மாதிரி தான் பண்ணுறா, யார் கூடமே பேசுறதில்ல, நைட்டெல்லாம் ஒரு பேய் கூட பேசிகிட்டு இருக்கா, நான் பார்த்தேன் அப்படின்னு இவங்களோட மாமியார் சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. அப்போது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்ப்பாங்க இல்லையா, என்னமோ புதுசாக நடக்குது அப்படின்னா, அந்த மாதிரி ஃபுல்லாக க்ரௌடு கூட ஆரம்பிச்சிருக்கு. செல்வி கதவை திறக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த வீட்டை சுற்றி அந்த மாந்திரிகர் வந்து ஒரு மந்திரக்கட்டு மாதிரி அந்த திருநீரை தூவி விட்டுட்டு அதன் பிறகு முன்னாடி ஃப்ரண்ட் வாசலுக்கு வந்திருக்காரு. வந்துட்டு கதவை இப்போ ஓப்பன் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு கேட்டதுமே அந்த கதவு தானாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி அந்த நபர் உள்ளே போகிறாருங்க. ஒரு 10 பேர் உள்ளே போகிறாங்க. அதன் பிறகு கதவை சாத்திக்கிறாங்க. ஊருக்காரங்க 10 பேர், அவங்களோட மாமியார், சாமியாடி, செல்வி 3 பேரும் அங்கே இருக்கிறாங்க ஒரு 10 பேரோடு. அப்போது அந்த நபர் பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பூஜை பண்ணவே அந்த செல்வி விகாரமாக மாறுறாங்க. ரொம்ப கொடூரமாக அந்த குரலும் அந்த சிரிப்பும் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த பூஜை பண்ணிட்டு இருக்க அந்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஆணோட குரலில் பேசியிருக்காங்க செல்வி. அப்போதான் இவங்க ஊருக்காரங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு இவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு. இப்போது அந்த ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க இல்லையா, இப்போ பேய் ஓட்டும் போது ஏதாவது ஆயிருமோ அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பேய் ஓட்டுறவர் கொஞ்சம் கூட பயப்படாமலே அந்த பேயை ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் விடாப்பிடியாக நான் செல்வி விட்டு போக மாட்டேன், இவ எனக்கு தான் வேணும், இவளை நான் சாகடிச்சு என் கூடவே நான் கூட்டிகிட்டு போகணுன்றது தான் என்னோட ஆசை, என்னோட கரு இவளோட வயிற்றுக்குள்ளே வளருது அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆணோட குரலே பேசுகிறாங்களாங்க செல்வியே. இந்த ஆன்மாவை விரட்டுறதுக்கு எவ்வளவோ போராடுறாங்க, ஆனால் முடியல. ஒரு 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு பூஜையெல்லாம் பண்ணி யாகமெல்லாம் வளர்த்து அதன் பிறகு செல்வியை க்யூர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2 நாளும் வீட்டை திறக்காமலே அந்த யாகம் நடந்துட்டு இருந்திருக்குங்க. செல்வியும் ஒரு இன்ச்சு கூட நகரவே இல்லை, அப்படியே ஆக்ரோஷமாகவே உட்காந்துருக்காங்க. இவங்களோட மாமியாரும் இவங்களோட கணவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு. அவரும் கிளம்பி வந்துட்டார். வந்ததும் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா இந்த நபர் அங்கேருந்து வர வரைக்குமே செல்வியோட கணவர் அவ்வளவா நம்பலையாங்க. வந்து பார்த்ததும் அந்த செல்வி சிரித்த சிரிப்பும் அந்த விகாரமும் இவருக்கே பயங்கரமான பயத்தை கொடுத்துருச்சா. அடுத்தது பேயெல்லாம் 2 நாள் யாகம் வளர்த்து ஊட்டியாச்சுங்க. இப்போது அந்த வயிற்றுக்குள்ளே வளரல அந்த கருவை வந்து என்ன பண்ணுறது, இது மனுஷனோட கருவா அல்லது பேய் அதோட கருவா அப்படின்றது தெரியல. ஆனால் கண்டிப்பாக வயிற்றுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது வளர செல்வியை சாகடிச்சிருமா. அந்த மாதிரி தான் அந்த பேயோட்டுறவர் சொல்லியிருந்திருக்காரு. அந்த நபர் பேசிட்டு இருக்கும்போதே அந்த 10 பேத்துல ஒரு தாத்தா மாதிரி ஒருத்தர் இருந்திருக்காருங்க. அவரே என்ன சொல்றாருன்னா, இது பேய் தான், எனக்கு முன்னாடியே தெரியும். எப்படின்னா, நான் ஒரு நாள் இந்த தெருவில் வந்துட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக 9:30 மணி இருக்கும். உன்னோட மருமக வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தா. அப்போ அந்த உருவம் வந்துச்சு. இவ உள்ளே போய் அந்த பொண்ணு வந்து அந்த பாத்திர கூடையெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே வந்துட்டாங்களாம். கதவை மெயின் டோரை லாக் பண்ணிட்டு தான் வந்தாங்களாம். ஆனால் அந்த உருவம் அங்கேயே நின்றுட்டே இருந்தது. டக்குன்னு அந்த சாத்தின கதவுக்கு உள்ளே பூந்து போகிற மாதிரி போயிருந்துருக்குங்க. ஆனால் இந்த நபரும் ஃபஸ்ட்டு ஒரு ஆணுக்கிட்ட இவ்வளோ நேரத்துக்கு பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு.
சொல்லியிருக்காரு. ஆனால் அது கதவுக்குள்ளே புகுந்து உள்ளே வரதை பார்த்ததும் இவரே மறந்து போயிட்டாராம். இதை சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்றதுனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த ஆன்மா யார் அப்படின்றதையும் அந்த பெரியவர் தான் சொல்லியிருக்காரு. யாருன்னா, ஆல்ரெடி செல்வி கிட்ட ஒரு வீட்டை காட்டுச்சு பார்த்தீங்களா, செல்வியோட வீட்டில் இருந்து ஒரு 4 வீடு ஆப்போசிட் சைடில் உள்ள வீடுங்க. அந்த வீட்டை வந்து ரொம்ப வருஷமாக பூட்டி தான் வச்சுருந்துருக்காங்க. என்ன காரணம்னா, அந்த வீட்டில் ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு வயசு பையன் ஒருத்தர் இருந்திருக்காருங்க. அதே ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனதுனால இவரால் ஏற்றுக்க முடியாததுனால சூசைட் பண்ணி இறந்து போயிட்டார். அந்த பையனோட ஆன்மா தான் இப்போது இந்த மாதிரி வளம் வந்துட்டுருக்கு. யாரோட உருவத்தில் வேணாலும் வரும், ஒரு மனுஷனோட உருவமாக கூட வரும் அப்படின்ற மாதிரி அந்த ஊரில் நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனால் இப்போதான் அந்த தாத்தா சொல்கிறாருங்க, இந்த மாதிரி தான் நடந்துச்சு, அதே அவனோட உருவம் தான், அவனோட பேயே தான், அவனோட ஆன்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பேயோற்ற அந்த நபரும் அதே தான் சொல்கிறார். ஒரு தற்கொலையில் இறந்து போன ஒரு வாலிபனோட ஆன்மா தான் அது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இப்போது இந்த பேயெல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு இங்கே செல்வி இந்த ஊரில் வச்சிருக்க வேண்டாம், நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வெளியூர்லேயே இருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அந்த பையனோட ஆன்மா இதே ஊரில் தான் சுற்றிட்டுருக்கு. அந்த பையனோட ஆன்மாவோட தொல்லை தாங்க முடியாமல் தான் அவங்களோட அப்பா அம்மாவே வந்து இடத்த காலி பண்ணிவிட்டு வேற ஒரு ஊருக்கு போயிட்டாராம். ஒரு அழகான பொண்ணு இருக்கா அப்படின்னா அந்த இடத்துல அது பேயோட உருவம் காட்டாதாங்க, ஒரு வாலிபனோட அந்த உருவத்தை தான் காட்டணும். அப்படியே மயக்கிறமாவும் அந்த பொண்ணுங்களை நிறைய பேர்த்து, ஒரு 2-3 பேர்த்து இந்த மாதிரி பேய் பிடிச்சி இறந்து போயிட்டாங்களாம். இதே மாதிரி செல்விக்கு நடந்துடக்கூடாது அப்படின்றதுனால நீங்கள் வெளியூருக்கு கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நாள் வச்சிருங்க அப்படின்னு இந்த பேயோட்டவர் சொல்லியிருக்காரு. கூடவே அந்த பெரியவங்களும் ஆமாம் அதுதான் சரியாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பேயோட்டுன்னு ஒரு 3 நாளுக்கு அப்புறமா செல்வி நார்மல் ஸ்டேஜ்க்கு ஆகுறாங்க. அப்போது அவங்களோட வயிறெல்லாம் சின்னதாக தான் இருந்திருக்கு. இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம், செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு பார்க்கும்போது அங்கே வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து மாதவிடாய் நிற்காமல் போய்கிட்டே இருந்திருக்கு. அந்த யாகமரத்து பேய் ஒட்டினாங்க பார்த்தீங்களா, அந்த பேய் வெளியே போனதுலேருந்து இவங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு. இப்போது எதுக்கும் செக் பண்ணிக்கலான்னு தான் போயிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நிம்மதியமாயிருக்காங்க. அன்னைக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டர்ன் வந்து அன்னைக்கு சாயங்காலமே வீட்டில் இருக்கிற பொருள், இவங்களோட துணிமணி எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு நேராக செல்வியோட அவங்களோட அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. இவங்க மாமியார், செல்வி, கணவர் 3 பேருமே போயிருக்காங்க. அங்கே போயிட்டு ஒரு மாதத்துக்கு வேற ஒரு வாடகை வீடாவது எடுத்து நம்ம இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே போயிருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட அம்மா ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் அவங்களோட அம்மா வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்களோட ஊர்லேயே வேற ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இந்த மாமியார், செல்வி 2 பேரும் குடி வச்சுட்டு அதன் பிறகு தான் செல்வியோட கணவர் வேலைக்கே போனாராம். அந்த நிகழ்வு நடந்ததுலேருந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கே செல்விக்கு ரொம்ப பயமாக இருக்குமாங்க. ஆனால் இப்போ செல்விக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, குழந்தை பிறந்து 2 பசங்க இருக்காங்க. இந்த பசங்களை வளர்த்துற வரைக்குமே அவங்க அந்த ஊருக்கு போகவே இல்லையாங்க. இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குது அப்படின்றது மட்டும்தான் தெரியும், இங்கே தான் நம்மளோட வீடு இருந்துச்சுன்றதும் தெரியும். அந்த வீட்டை விற்றுட்டு இப்போ செல்வியோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஊர்லேயே வேற ஒரு வீட்டை வாங்கி விலைக்கே வாங்கி அங்கே குடி போயிட்டாங்களாம். இப்போ எங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை, நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி செல்வியோட கணவர் தான் நமக்கு சொல்லியிருக்காரு. அவரோட பேர் சுரேஷ். இந்த சுரேஷ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடலாம். இந்த நிகழ்வு செல்விக்கு நடந்தது எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை ஹைப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரியான ஒரு ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடெண்ட்டை கேட்கணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஹாரரான இன்சிடெண்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இது மாதிரியான நிகழ்வு உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கா? இது போல் ஒரு திகிலான அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அப்போது அதை நம்மளோட சேனலில் வீடியோவை பார்க்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களா? என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட ரொம்ப ரொம்ப பயங்கரமான பேய் கதையோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.